ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: அசாம், கேரளா, புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது காலத்தின் கட்டாயம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாம் உடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் 10 பேர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். அசாம், கேரளம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. நண்பகல் நிலவரப்படி அசாமில் 39% வாக்குகளும், கேரளத்தில் 34% வாக்குகளும், புதுச்சேரியில் 38% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இந்த தேர்தலோடு இடைத்தேர்தல் நடைபெறும் கர்நாடக மாநிலம் தெற்கு தாவணகரே தொகுதியில் 23% வாக்குகளும், பாகல்கோட் தொகுதியில் 28% வாக்குகளும், நாகாலாந்தின் கொரிடாங் தொகுதியில் 41% வாக்குகளும், திரிபுராவின் தர்மநகர் தொகுதியில் 34% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. தமிழகத்தில் ஒரே கட்டமாகவும், மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு முதல் கட்டமாக வரும் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள 152 தொகுதிகளிலும் வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாள் என்பதால் இன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படவுள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு 2வது கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள 142 தொகுதிகளில் மனுக்களை தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். இந்த தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி எண்ணப்படும். நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது காலத்தின் கட்டாயம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள காணொலியில், இதனை செயல்படுத்துவதில் ஏற்படும் எந்தவொரு கால தாமதமும் துரதிருஷ்டவசமானது என்று கூறியுள்ளார். மகளிர் இடஒதுக்கீட்டினை முன்கூட்டியே செயல்படுத்துவதற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவை நிறைவேற்றுவதற்காக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். 2029ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல்களில் மகளிர் இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கு இது வகை செய்யும் என்று அவர் தெரிவித்தார். இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் மக்கள் தொகையில் சரிபாதியாக மகளிர் உள்ளதாகவும், நாட்டின் வளர்ச்சிக்கான அவர்களது பங்களிப்பு அளப்பரியது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். மகளிரின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் இடஒதுக்கீடு மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அனைத்து துறைகளிலும் பெண்கள் முத்திரை பதித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மகளிரின் பங்களிப்பு மற்றும் அனுபவம் அரசு நிர்வாகத்தை மேலும் செம்மைப்படுத்த உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதற்கிடையே மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறைகள் குறித்து விவாதிப்பதற்காக காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நாளை புதுதில்லியில் நடைபெறவுள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. இந்நிலையில் தொகுதி எண்ணிக்கையை அதிகரிக்காமலேயே மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகளிருக்கான இடஒதுக்கீட்டினை திமுக முழுமையாக ஆதரிப்பதாக கூறியுள்ளார். தற்போதுள்ள தொகுதி அளவிலேயே மகளிருக்கான இடஒதுக்கீட்டினை வழங்குவதை எது தடுக்கிறது என்றும் திரு மு க ஸ்டாலின் வினவியுள்ளார். இருப்பினும் மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு மகளிர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். நாட்டின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்படும் இந்த முயற்சி வரவேற்கத்தக்கது என்று பத்ம விருது பெற்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர் திருமதி சாமி முர்மு கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்களுக்கு அனைத்து துறைகளிலும் உரிய வாய்ப்புகள் கிடைத்து வருவதாக கூறினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளிலும் மகளிர் ஆக்கப்பூர்வமாக பங்களித்து வருவதாக திருமதி சாமி முர்மு தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையாக இந்த இடஒதுக்கீடு திருத்த மசோதாவை கருதுவதாக கிங் ஜார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் சுனியா நித்தியமான் கூறியுள்ளார். அரசு நிர்வாகத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கு இது உதவிடும் என்றும் அவர் கூறினார்.
கொள்கை மற்றும் சட்டங்களை இயக்கும் நடவடிக்கைகளில் மகளிரின் பங்களிப்பு பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவரும் என்றும் டாக்டர் சுனியா நித்யமான் தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த நடவடிக்கை வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் நாட்டின் வளர்ச்சிக்காக அனைத்து கட்டங்களிலும் மகளிர் பங்களிக்க முடியும் என்பதை இந்த மசோதா உறுதி செய்யும் என்றும் பத்ம விருது பெற்ற தொழில் முனைவோர் திருமதி சசி சோனி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். வாக்காளரே வணக்கம். நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். வீட்டுக்காக எத்தனையோ கியூல நின்னாலும் நாட்டுக்காக நிக்கிற கியூவே பெருமையானதுங்க. ஓட்டு கியூவே பெருமையானதுங்க. வாக்காளரே வணக்கம். நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். ஏழை எளியோரும் மாற்றுத்திறனாளி ஓட்டு போட வாராங்களே. முடியாத முதியோரும் கிராமத்து மக்களும் தான் தவறாம ஓட்டு போடுறாங்க. இது நாடு தந்த உங்க உரிமை. ஜனநாயகம் காப்பது கடமை. இந்தியா வியட்நாம் இடையேயான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வியட்நாம் துணை பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள ஜெனரல் ஃபேன் வாங் கியாங்குக்கு வாழ்த்து தெரிவித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத் துறையில் வியட்நாம் உடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதில் இந்தியா ஆர்வமாக உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவுடன் பாதுகாப்பு மற்றும் வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு உயரதிகாரிகளுடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி விரிவாக பேச்சு நடத்தினார். 3 நாள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் வாஷிங்டனில் இப்பேச்சுகளை நடத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசிய விவகாரங்கள் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை சர்வதேச கடல் எல்லையை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று சுமார் 400 மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடி அனுமதி பெற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் ஒரு விசைப்படையினையும் அதில் இருந்த 10 மீனவர்களையும் இலங்கை கடற்பகுதியில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்ததாக கூறி பிடித்துச் சென்று காங்கேசன்துறை கடற்படை முகாமில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீன்பிடி தடைக்காலம் தொடங்க இன்னும் 5 நாட்களே உள்ள நிலையில் மீனவர்கள் பிடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே பிடிபட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் உடனடியாக பிடித்துச் செல்லப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து கலைந்து சென்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன். மத்திய பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் கோதுமை கொள்முதல் இன்று தொடங்கியது. இந்தூர், உஜ்ஜைன், போபால், நர்மதாபுரம் மண்டலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் கொள்முதல் தொடங்கியுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜபல்பூர், ரேவா, சாகர் மற்றும் ஷதோல் மண்டலங்களில் கோதுமை கொள்முதல் வரும் 15ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கோதுமை கொள்முதலில் காலதாமதம் செய்வதாக கூறி அம்மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யுனெஸ்கோவின் பல்வேறு துணைக்குழுக்களுக்கு இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அறிவியல், தொழில்நுட்ப மேம்பாடு, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் போன்றவற்றுக்கான குழுக்களுக்கு இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக ஐநாவின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. மங்கோலியாவின் உலான்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவு இறுதியாட்டத்தில் மீனாட்சி 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் நொமந்தாரி யங் அம்கலனை வென்றார். மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு இறுதியாட்டத்தில் பிரீத்தி சீன தைப்பேயின் சியா வென் ஹுவாங்கை வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அசாம், கேரளா, புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது காலத்தின் கட்டாயம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வியட்நாம் உடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் 10 பேர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர்.
ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.